குரு அர்ச்சந்திர கால பைரவர் கோவில். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1½ கிலோமீட்டர் தூரத்துல ஓயம்மாரி சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கோவில். மிக மிக சக்தி வாய்ந்த கோவில். சுடுகாட்டுல இவ்வளவு பெண்கள், இவ்வளவு பேர் தங்களுடைய வேண்டுதல் ஒரே மாசத்துல நடக்குது அப்படின்னு கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. மண்டபத்துல முன்னாடி நீங்க உள்ள நுழைஞ்சதுமே 6 அடி உயரத்துல மிக பிரம்மாண்டமாக அர்ச்சந்திர சுவாமி வடக்கு திசை நோக்கி காட்சி தர்றாரு. இவருக்கு நேரா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெற்கு திசை நோக்கி நின்ற திருக்கோலத்துல பக்தர்களுக்கு கால பைரவர் காட்சி அளிக்கிறாரு. வியாழக்கிழமை அர்ச்சந்திரருக்கு குரு பூஜை நடக்குது. அதனாலதான் குரு அர்ச்சந்திர கால பைரவர் அப்படின்னு இந்த கோவிலுக்கே பேரு. இங்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் பக்தர்கள் தேங்காவை கொண்டுகிட்டு வர்றாங்க. அதை பைரவர் பாதங்களில் வச்சு எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை செஞ்சால் நினச்ச காரியம் உடனே நிறைவேறுது. அதற்கு பிறகு அந்த தேங்காயை இங்கு கொண்டு யாக குண்டம் இருக்கும், அந்த யாக குண்டத்தில் சமர்ப்பித்து விடுவார்கள். காசி நகர் அப்படின்னாவே மயானத்துக்கு தான் சிறப்பு பெற்றது. அந்த மயானத்தை ஒரு காலத்தில் அர்ச்சந்திரன் காவல் காத்திருந்தார். அப்போது காசி விஸ்வநாதரோட நேரடி ஆசி பெற்று வரம் பெற்ற காரணத்தினால காசி மயானம் சிறப்பு பெறுகிறது. அந்த நாளில் இருந்து அந்த காசி மயானத்தை அர்ச்சந்திரன் மயானம்னே சொல்லுவாங்க. எல்லா மயானங்கள்லையும் எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே அர்ச்சந்திரன் காவல் காக்கின்றார் அப்படிங்கிற தத்துவத்தோட எல்லா மயானத்திலையும் அர்ச்சந்திரனுக்கு கோவில்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அப்படின்னா கோவில் எல்லா இடத்துலையும் இருக்காது. அங்கே ஒரு கருங்கல்லை நட்டு வச்சு அந்த கருங்கல்லை அர்ச்சந்திரனாக பாவித்து அதற்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செஞ்சு அதற்கு பிறகு அர்ச்சந்திரன் கிட்ட அனுமதி வாங்கின பிறகுதான் மயானத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு போய் இறந்த உடலுக்கு ஈம சடங்குகள் செய்ய கூடிய வழக்கம் இன்று வரை இருந்து வருது. இப்படி எல்லா ஊர்லயும் அர்ச்சந்திரனுக்கு வெறும் கல்லு தான் இருக்கும். ஆனா இந்த திருச்சியில பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சந்திரருக்கு தனி கோவிலே அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இங்கு இருக்கக்கூடிய கால பைரவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக சொல்லப்படுகிறார். கால பைரவர் அப்படிங்கிறதே சிவனோட ரூபமே தான். சிவனோட 64 திருமேனிகளில் ஒன்று தான் இந்த பைரவர். ஒரே இடத்துல கால பைரவரும் சனீஸ்வரரும் அர்ச்சந்திர மகாராஜாவும் இருக்கக்கூடிய தலம் இதுதான். இந்த கோவிலில் நம்ம என்ன வேண்டுனாலும் அது நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. திருச்சி போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த கோவிலை மறக்காமல் தரிசனம் செய்யுங்க.